பியோ கர்த்தர் அருளும் ஈவு. நம்ம கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவன் கண்மலைகளை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். புத்தி தேவை. அநேகர் வீட்டிலே தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலே ஜெபிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், நன்றாக ஆராதிக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? புத்தி, தெளிந்த புத்தி இல்லாத காரணத்தினாலே. தெளிந்த புத்தி இல்லாததினால தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள், பாடுகள். ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்மைதான், வேதங்களை வாசிக்கிற பிள்ளைகள் உண்மைதான், கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள். ஆனால் குடும்பத்திலே எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் இருக்கிறதற்கு காரணம் தெளிந்த புத்தி. வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளாக இருங்கள். இரண்டாவது விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். விழித்திருங்கள். மூன்றாவதாக 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். அல்லேலூயா. விழித்திருங்கள், தெளிந்த புத்தியாயிருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்தில். பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. தெளிந்த புத்தியோடு இருங்க, விழித்திருங்கள், விசுவாசத்தில். இந்த 3 காரியங்கள் இருக்கும்போது பிசாசை ஓட விடலாம். அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரத்தை கொஞ்சம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதிராளியானவன், நாங்கள் கபடி விளையாட போகும்போது, வாலிபையனாக இருக்கும்போது கபடி விளையாட போகும்போது எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த டீமோட இந்த டீம் விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது, அந்த டீம் விளையாடும் போது நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன் பார்ப்போம் அப்படின்னா, அவன் எப்படி கோச்சர் எப்படி அவங்க பிடிக்கிறாங்க, எப்படி பாயிறாங்க, அது எல்லாம் நாங்கள் உற்று பார்ப்போம். நாங்கள் விளையாடும் போது இப்படி வரும்போது அவனை பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் எப்படி விளையாடுவான் என்று உற்று பார்க்கிற வேலை எங்களுக்கு. பிசாசு சில நேரங்களில் எவனை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நிறைய தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை, பாடுகள், பிரிவினை வருவதற்கு காரணம் தெளிந்த புத்தி இல்லாத காரணத்தினாலே. தெளிந்த புத்தி இல்லாததினாலே பிசாசு அதிசீக்கிரமாக தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். இங்கே ஆவியானவர் பேதுரு மூலமாக எழுதி வைத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ளவராக இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசு எங்க இருந்தா அப்படின்னா, முதல்ல நல்லா தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்தவன் லூசிபர், சாத்தான் மூலமாக கீழே தள்ளப்பட்டவன். அவன் என்ன செய்வான, அவன் இருக்கிற இடத்துல யாரும் போய் இருக்கக்கூடாது, அவன் இருக்கிற இடத்துல யாரும் போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பிசாசானவன் பயங்கர போராட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். வாலிபையனாக இருக்கும்போது நானும் போஸ்கோன்னு ஒரு பையன், 2 பேரும் நாங்கள் ஒன்று போல் சுற்றுவோம். போஸ்கோ இப்போ அந்த பையன் இறந்துட்டாப்புல. 2 பேரும் ஒன்று போல், எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்று போல் போவோம். டூர் போட்டாலும் இல்லை, எங்கே போனாலுமே 2 பேர் தான் ஒன்று போல் இருப்போம். அவன் என்ன செஞ்சான், கிட்டத்தட்ட பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். முதல்ல ஒரு பிள்ளைய லவ் பண்ணான். லவ் பண்ண உடனே இவன் லவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போகும்போது கலகலகலன்னு பேசிகிட்டே இருந்தான். நான் என்ன செஞ்சேன், நேரம் பக்கத்தில் போய், போஸ்கோ அந்த கஞ்சா வியாபாரி உன்னைய தேடுனா, அல்லேலூயா, காசு கொடுத்தியான்னு சொன்ன உடனே அந்த புல்லை அப்படி ஒரு முறைச்சிட்டு அதுலேருந்து அவனை விட்டுட்டு போயிட்டேன். அல்லேலூயா. அவனுக்கு கோபம் தாங்க முடியல. இவன் அப்படி என்னைய திங்கிட்டான் இருக்கிறான். அப்படி மாதிரி கொஞ்ச நாள் கழித்து அடுத்தால ஒரு பிள்ளையை லவ் பண்ணான். அப்போ அவனுக்கு எங்கேயாவது கூப்பிட வரமாட்டேன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் ஆயிரும், எங்கேயோ என்ன செய்கிறான், ஆமாம் எங்கேயோ கொக்கி போட்டான் அப்படின்னு. அப்போ பார்ப்பேன், விசாரித்து பார்ப்பேன். எங்கிட்ட பார்க்கும்போது 2 பேர் கலகலன்னு பேசுவாங்களோ. பக்கத்தில் போய் ஒரு நேரம் சொன்னேன் கஞ்சா வியாபாரி தேடுறான்னு. இன்னொரு நேரம் போய் சொன்னேன், போஸ்கோ அந்த எய்ட்ஸ் வியாதிக்கு மாத்திரை ஒழுங்காக போடுறியாப்பா அப்படின்னேன். பாப்பா திரும்பி அவ அப்படி ஒரு முறைச்சிட்டு அந்த பக்கா போயிட்டான். 3வது சொல்லிட்டான், இல்லை அந்த கட்டையனுக்கு தெரியக்கூடாது நான் லவ் பண்ணுற பிள்ளை. இல்லையா, இவன் கெடுத்து விடுறான்ல, இவன்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னா. 3வது ஒரு பிள்ளைய அப்படி லவ் பண்ணுறதை பார்த்துட்டேன். இவங்க கையை காட்ட, அவங்க கையை காட்டுற நேரத்தில் சொன்னேன், போஸ்கோ வா அந்த ஒயின் ஷாப் கடைக்கு போவோம் அப்படின்னேன். அதோட அவளந்தான் என்கிட்ட வந்தான். இல்லை கட்டையன் கருப்பேன் 3 பிள்ளைய தட்டி விட்டுட்ட எதுக்குடா அப்படின்னு. இந்த போஸ்கங்க வா, என்னைய ஒருத்தி லவ் பண்ண மாட்டேக்கா.
அதனால ஒன்னியை நான் என்ன பண்ணேன், லவ் பண்ணேன், விட மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, என்னைய ஒருத்தி லவ் பண்ண மாட்டேங்கல, ஒன்னியக்கு லவ் பண்றா. அவன் சொல்ல இல்ல கட்டையா இது மூஞ்சா. யோசித்து பார்த்தேன், உலகத்தில் இருக்கும்போது ஒரு நண்பன் நம்மளை விட்டு பிரிந்து போனாலே, வேற ஏதாவது போனாலே பிரிச்சு விடுறாமே. அல்லேலூயா. ஆமா, பிசாசு நல்லா இருந்த இடத்துல அவன் கீழே விழுந்த உடனே அந்த இடத்துக்கு மற்றவர்கள் போவதை தடை பண்ணுகிறான். அதனால பிசாசு எப்படிப்பட்டவனுங்கிறத கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கும்போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது எதிரியாளியானவன் எப்படி இருக்கிறான். இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் தடையாக இருக்கிறது, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்க காரணம் என்ன? பிசாசுடைய காரியங்கள் சரியாக அவனை அடையாளம் கண்டுகொள்ளாததுனால இன்னைக்கு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இன்னைக்கு சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. முதல்ல பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நம்ம செபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வராதபடி தடை பண்ணுகிறவன். பிசாசு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வராதபடி தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். இங்கே நல்ல ஆவியில் நிரம்பி, நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் விசாகப்பட்டினத்தில் இந்த ஊரில் தான் இருக்கிறோமா, பூமியில தான் இருக்கிறோமா, இல்லை வேற ஏதாவது ஒரு கிரகத்தில் இருக்கிறோமான்னு சொல்லி மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைஞ்சான்னு சொன்னது போல அவ்வளோ ஒரு ஜாலி, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா. தூத்துக்குடிக்கு வந்தோம். தூத்துக்குடிக்கு வந்து 4 பிள்ளைகள் வந்த உடனே பிரச்சனை, போராட்டம், பயங்கரமான காரியம். விடிய காலம் 4 மணிக்கு எழும்பி 3 மணிக்கு எழும்பி ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ண இருக்கிற எல்லா ஆவியும் அந்த ஆவியே போ, இந்த ஆவியே போன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு 4:30 மணிக்கு நல்ல 4:30 5 மணி வரை ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணிட்டு நல்லா படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சா எனக்கு என் மனைவிக்கு டக்காப்பரா இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வீட்லேயும் டக்காப்பரா இருக்கும். எனக்கு என் மனைவிக்கு டக்காப்பரா இருக்கும். ஆவியில் நிரம்பி 2 பேரும் ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணிட்டு காலையில பயங்கர ஃபைட்டா இருக்கும், பயங்கர சண்டையா இருக்கும். ஒரு நேரம் அவளை அடிச்சு உருட்டினேன். இப்போ கிடையாது, இப்போ அவ என்ன உருட்டிடுவான். அடிச்சு அவளை உருட்டி கம்பு எடுத்துட்டு அடிச்சு உருட்டது காணாதவன் கம்பு எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு வரும்போது நான் எதெல்லாம் எதிர்பார்த்தேன், இவ இப்படி இருக்கிறாளேன்னு சொல்லும்போது தான் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஜெபி என்று சொல்லி. அல்லேலூயா. ஆல்ரெடியே ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஜெபம் பண்ண உடனே நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றோம். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, ஏன் பிரச்சனை வருதுன்னு எனக்கு பல நாட்களாக கேள்விக்குறியாக இருந்தது. இன்னைக்கும் நீங்க கேள்விக்குறியில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி ரக துடபா ஷபலபா ரிமானா கத்துரபலபா ரிமானா ஷபலபா. நல்ல ஜெபிக்கிறனே, நல்ல வேதம் வாசிக்கிறனே, நல்ல ஊழியம் செய்கிறனே, ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் என் குடும்பத்தில் போராட்டம், என் குடும்பத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் வரவில்லை என்று சொல்லி சில நேரங்கள் இது கேள்விக்குறிக்கு யார்ட்டுமே பதில் கிடைக்காம இருக்கலாம். நானும் இந்த கேள்விக்குறிக்கு யார்ட்டும் எனக்கு பதில் கிடைக்கல, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமோனா ஷபலபலபா. நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, நல்ல ஆவியில் நிரம்பி ஒரு நேரம் கடற்கரையில் போய் ஒரு 10-15 ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணோம். ஊழியக்காரங்க எல்லாம் மண்ணெல்லாம் கூட்டி, ஒரு ஊழியக்காரர் மண்ணெல்லாம் கூட்டினார். மண்ணெல்லாம் கூட்டி ஒரு வித்தியாசமான ஜெபம் பண்ணார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சில பேர் வித்தியாசமாக பண்ணும்போது குற்றம்லாம் படுத்த மாட்டேன், அவங்க வித்தியாசமாக மண்ணை இந்த கல்லறைக்கு கூட்டுவாங்கள, கூட்டிட்டு எல்லா ஆவியும் உள்ளவா உள்ளவான்னு கூப்பிட்டாரு. கூட்டிட்டு அதில் அப்படியே குதிச்சாரு. அல்லேலூயா. அது புது மாடலாக இருக்கப்பா அப்படின்னு நானும் அவரு கூட என்ன செஞ்சேன், நான் அவரு கூட சேர்ந்து குதிச்சாச்சு. இவன் காலையில் நைட்டு 10 மணிக்கு கூடணும். காலையில் விடிஞ்சிட்டு சூரியன்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வாரோம். சாரி, சூரியன் வரல, 5 விடியகாலம் 5 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வாரோம். வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க ஊழியக்காரங்க. 2-3 ஊழியக்காரங்க வீட்டை தட்டும்போது ஒரு அம்மா திறக்கவே இல்லை கதவை. காம்பவுண்டில் உள்ளவங்களாம் வந்துட்டாங்க. எம்மான்னு அவங்க தட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் கதவு திறந்து உள்ளே போன உடனே, நீங்கள் தட்டுன உடனே நான் முழிச்சிட்டேன், நான் திறக்கலை. கடற்கரை ஜெபமா உங்களுக்கு, அங்கேயே போய் படுங்கன்னு சொல்லி தான் நான் திறக்கலைன்னு. அல்லேலூயா. உடனே அவருக்கு கோபம் வந்து ஒரு பெரிய குஸ்தி போட்டி நடந்துட்டு 5 மணிக்கு விடிய காலம். ஒரு ஊழியக்காரர் கதவை அந்த அம்மா திறந்துட்டு கடற்கரை ஜெபமான டக்குன்னு மூடிட்டாங்க.
மூடின உடனே இவருக்கு கோபம் தாங்க முடியல. காலையில் எனக்கு பொண்ணு வருது, உங்கள் வீட்டம்மா நான் சொன்ன அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் எங்கள் வீட்டம்மா என் கதவை பூட்டலை, ஏன்னா அந்த கதவை பூட்டையும் முடியாது. அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு அடையாளம் எனக்கு ஆவியானவரே கற்றுக் கொடுத்தார். மானமுட ஒரு நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது இதே போராட்டத்தில் இருந்தேன், வேதனையோடு. நல்லா அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு காலையில் எனக்கு என் மனைவிக்கும் பயங்கர சண்டை. ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் இல்லை, பயங்கர வறுமை கஷ்டம், ஜெபத்திற்கு பதில் இல்லை. ஏன் இந்த கேள்விக்குறி என்று சொல்லி ஓரமாக உட்கார்ந்திருக்கும் போது ஆவியானவர் தெளிவாக இடைப்பட்டார். எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். யாரு ஜெபித்தாலும் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. ஏசப்பான் கூப்பிடும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது இறங்குகிற தேவன். கானானிய ஸ்திரீ, ஒரு அந்நிய ஸ்திரீ இயேசுவே என்று கூப்பிடும் போதும் அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் இயேசுவே என்று கூப்பிடும் போது அவர் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமோனா ஷபலபா, யார் கூப்பிட்டாலும் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர், செவி கொடுக்கிற தேவன். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சத்தம் பரலோகத்திற்கு போய்விடும். தேவதூதர்கள் மேல இருந்து பதிலை கொண்டுட்டு கீழே வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மேல போறதுக்கு முன்னாடி வானமண்டலத்திலே 303 கோடி ஆவிகள் அங்கே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. போகும்போதே அதை தாண்டி தான் போகும். அந்த ஆவிகள் எல்லாம் அடித்து விட்டு தான் பதில் போகும். போகும்போதே இந்த ஆவிகள் திட்டம் போட்டு விடும். பதில் போகிறது, பதில் போகிறது, ரிட்டன் பதில் வரப்போகிறது. இங்க இருந்து ஜபம் போகிறது, ஜப தூபம் போகிறது. போன உடனே தேவனிடத்திலிருந்து மேல இருந்து பதில் கண்டிப்பா இங்க வீட்டுக்கு வந்துவிடும். என்ன செய்யலாம் என்று குட்டி பிசாசெல்லாம் திட்டம் போடும். திட்டம் போடும்போது சொல்லும், குட்டி பிசாசு மனைவி கிரேனா இருக்கல்ல, அவளுக்கு சில வார்த்தை பிடிக்காது, அலெக்ஸ் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கிளப்பி விட்டுரு. அல்லேலூயா. ஆமா, என் மனைவிக்கு என்ன பிடிக்காத அந்த வார்த்தையை கொஞ்சம் கிளப்பி. நான் ஜோக்கா தான் சொல்லுவேன், சிரிக்கிறதுக்கு தான் சொல்லுவேன். என் மனைவியை சிரிக்க வைப்போமே சொல்லிட்டு சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிக்க வைக்கிறதுக்கு தான் ஒரு ஜோக் அடிப்பேன். ஜபம்லாம் முடிச்சுட்டு அந்த ஜோக்கு பட்டாசு மாதிரி வெடிக்கும், டப் டிப் டபா. அல்லேலூயா. உங்க வீட்டில் வெடிக்குதா? வெடிக்கும். அல்லேலூயா. பட்டாசு மாதிரி டபட்டி பட்ட வெடிக்கும், அங்கே வெடிக்கும். நானும் ராக்கெட்டை விட்டுறேன். அல்லேலூயா. அங்கிருந்து பட்டாசு, இங்கிருந்து ராக்கெட்டு எப்படி இருக்கும்? வீடு தீப்பற்றி பிடிக்கும். இது ஆவியானவர் தெளிவாக எனக்கு காட்டினதுனால அழுதேன். எத்தனையோ தடவை உபவாசம் பண்ணி செபித்தேனே, எத்தனையோ தடவை வைராக்கியமாக செபித்தேனே, ஆவில நிரம்பி செபித்தேனே, இரவெல்லாம் விழித்திருந்து செபித்தேனே. என் ஜெபம் தடையானதற்கு காரணம் நான் தான். நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்னா அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதிலை, ஆவியானவர் அங்கிருந்து பதிலை கொடுக்கும்போது, தூதர் பதிலை கொண்டுட்டு வருவதற்கு முன்பதாக வானமண்டலத்தில் உள்ள ஆவிகளுக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா, இவனுக்கு பதில் போகக்கூடாது, பரத்திலிருந்து இவனுக்கு பதில் போகக்கூடாது, எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதையாவது ஒன்றை செய்வான். நீங்க போகும்போது இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஏதாவது புகை எழும்புதா நினைத்து கொள்ளுங்கள், பதில் வரப்போகிறது. ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரப்போகுது. கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராகா துடபலபா ரீமானா ஷபலபா, ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு இதான் காரணம். கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருவதற்கு காரணம், போராட்டத்தின் மேல போராட்டம் வருவதற்கு காரணம் சரியாக பிசாசை அறிந்து கொள்ளாததுனாலதான். எதிராளியானவன், பிசாசனவன் அப்படி வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அவன் பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்வான் தெரியுமா? பிசாச குறித்து கிட்டத்தட்ட 20 லிஸ்ட் இருக்குது. அவனை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது வேதத்தில் 20 லிஸ்டுக்கு மேல இருக்குது. இப்படி காரியத்தெல்லாம் செய்கிறவனாக இருக்கிறான் பிசாசு.
கோபப்படுத்துகிறவனாக இருக்கிறான், தூசிக்கிறவனாக இருக்கிறான், குற்றஞ்சாட்டுகிறவனாக இருக்கிறான், வியாதிகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான், பலவீனத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான், கோபப்படுத்துகிறவனாக இருக்கிறான், பலவிதமான காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். இந்த பிசாசை அடையாளம் கண்டு கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இதுக்குத்தான் ஆவியானவர் இங்கே எழுதி வைத்து இருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இரண்டாவதாக விழித்திருங்கள். மூன்றாவதாக விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். இந்த சத்துருவை நாம் அழிக்க வேண்டுமானால், தேவனிடத்தில் பதில் வர வேண்டுமானால், சத்துருடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் முதலாவதாக தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தெளிந்த புத்தியோடு இருங்க. அல்லேலூயா. ஆமா, பிசாசு கொஞ்சம் விழித்திருங்கள். விழித்திருங்கன்னு சொன்னா முழிச்சிருக்க வேண்டாம், ஆவிக்குள்ள விழித்திருக்க வேண்டும், கவனமா இருக்கணும், ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். விழித்திருந்து பாருங்களேன், தேவனுடைய அன்பை ருசிச்சு பாருங்களேன், ஆண்டோடைய அன்புக்குள்ள இருந்து பாருங்களேன். வீட்டுக்குள்ளே தவறு செய்யாதபடி கர்த்தரே இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். சத்துரு உள்ள வர முடியாது. மூத்த மகன் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு தவறு செய்து விட்டான். வீட்டுக்குள்ள வந்த உடனே 2 கதவையும் மனைவி பூட்டிட்டு சொன்னாப்புல, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, ஆவியானவர் எனக்கு காற்றான்னு சொன்ன உடனே அவனுக்கு கைகால் ஆடிட்டு, 7th படிக்கும்போது நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அவனுக்கு கைகால் ஆடிட்டு, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் பார்த்தேன், பரவாயில்லையே, விழித்து இருக்கும்போது என் கூட கர்த்தர் இருக்கிறத வெளிப்படுத்துவான். தெளிந்த புத்தியோடு இருக்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு நேரம் அசிட்டோன்கிற மாத்திரை போடணும். தேவனோடு இணைந்து இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அசிட்டோன்கிற மாத்திரை 10 ரூபா தான் போனா, அந்த மாத்திரை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாத்திரை. டாக்டர் சொன்னார், இங்கே எதை மறப்பீங்களோ அது தெரியாது, மாத்திரையை மட்டும் கரெக்டாக செஞ்சுருங்க, போட்டுருங்க, அது ரத்தத்தை தண்ணியாக்கும் அந்த மாத்திரை, இதை கண்டிப்பாக நீங்கள் போட்டுருன்னு சொன்னாப்புல. ஒரு நாள் அந்த மாத்திரை 10 ரூபா வாங்குறது கூட என்கிட்ட பைசா கிடையாது. ஊழியத்துக்கு வந்த புதுசு, அந்த டைமில் தான் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. 10 ரூபா மாத்திரை வாங்க இல்லை, போடணும் அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, மாத்திரை தந்தா போடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லும்போது 10 ரூபா கூட அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். போகும்போது ஆவியானவர் பேசுகிறாங்க, உன் மனைவிட்ட 1000 ரூபா இருக்குன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவிட்ட 1000 ரூபா இருக்கா? சோத்திரம். நேராக வீட்டுக்கு வந்தேன். கிரேனா சொல்கிறேன்னு வருத்தப்படாத, உன்ட்ட 1000 ரூபா இருக்காமன்னு சொன்னும்போது ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு. இல்லைன்னு சொல்லான்னு தான் இது ஆவியானவர் சொன்னாங்க, பிசாசு சொல்லியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்களே. கொஞ்ச நேரம் கழிச்சு 1000 ரூபா தந்துட்டாப்புல கொண்டு வந்து. எனக்கு 1000 ரூபா வந்ததில்லை. ஆவியானவரே, நீர் என் கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நாள் போனோன்னே என் மனைவி கேட்டா, எப்பா என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கிறத ஆவியானவர் சொன்னார், எனக்கு நைட்டியில் சுடிதார் இல்லைன்னு சொல்லலையா? அதெல்லாம் சொல்ல மாட்டார் ஆவியானவர். என்கிட்ட பணம் இருக்கிறத மாத்திரம் சொல்கிறார் ஆவியானவர். என்கிட்ட நைட்டியில் சுடிதார் இல்லைன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? அல்லேலூயா. விழித்திருங்கள், தெளிந்த புத்தியோடு இருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. இந்த விசுவாசத்திலே தெளிந்த புத்தியோடு இருக்கும்போது என்ன நடக்கும்? அல்லேலூயா. இதை பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். தெளிந்த புத்தியோடு இருக்கும்போது நிறைய காரியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் 1 பேதுரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபையை ஊற்றுகிறவர் தேவனாக இருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை
பிசாசையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையையும் பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம என்னைக்குமே நான் வெறுமையா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. இங்க அழகாக சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அருளப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். தேவன் நமக்கு பூரண கிருபையை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதுல நான் நம்பிக்கையுடையவராக இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இல்ல, தேவன் கிருபையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் மேல கிருபையை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுல நான் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதே பகுதியில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து அந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் எனக்கு தருவார், கிருபையை ஊற்றுவார், கிருபையின் மேல கிருபையை ஊற்றுவார் என்று சொல்லி ஒரு பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். எல்லார் கரங்களை தட்டி ரீமானா ஷபலபா ரீமானா கந்து ரபலபா ரீகா துடாபா ஷேகபலபா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. இப்ப சொல்றாரு, எல்லாவற்றுக்கும், பிரச்சனைக்கு, போராட்டத்திற்கு, எல்லாவற்றுக்கும் எது சமீபமாயிற்று? முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அவ்வளவுதான். தெளிந்த புத்தி, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் சொன்ன சாட்சியில ஜெபம் பண்ணும்போது தேவன் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். பிசாசு மேலே இருந்து அப்படி பதில் வரவிடாதபடி தடை பண்ணுகிற பிசாசாக இருக்கிறான். ஆனால் தேவனோ பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், பதில் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. முதல்ல பிசாசு எதை தான் தடை பண்ணுவான்? ஆமா, ஜெபத்தை தடை பண்ணுவான். ஜெபிக்க விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி. ஒரு ஊழியக்காரர் சொல்வார், நல்ல கிளம்புற ஊழியத்துக்கு கிளம்புற நேரத்தில் உன் மனைவி சொல்லுவாப்லையா, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்பாப்ல. இவருக்கு டைம் ஆயிட்டு. ஊழியக்காரங்க எப்பொழுதுமே இந்த நூல் பிடிச்ச கணக்கில் தான் போகிறது. கிளம்புற நேரத்தில் அவங்க மனைவி சொல்லுவாங்களாம், எப்பா இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாராம், சோத்திரம் வாங்கி கொடுக்காமல் போனோம் என்று சொன்னால் அல்லேலூயா, போய்விட்டு திரும்பி வரும்போது இராணுவம் துப்பாக்கியை தூக்கிட்டு இருக்குமே. அவர் சொல்லார், சோத்திரம் என்ன செய்ய, டைமையும் பார்ப்பாராம். சோத்திரம் பிசாசு தடையா இருக்குமே. இவர் ஒரு நேரம் அவசரத்தில் போயிட்டாராம். போயிட்டு வந்த உடனே அடுத்தால ஒரு ஊழியத்துக்கு போகணுமா. வந்த உடனே மனைவி உள்ள வந்தன, வாங்கய்யா வாங்க, உமருக்கெல்லாம் ஒரு பைபிள், உமக்கு ஒரு ஜபம். இவருக்கு ஒன்றுமே ஓடலையா. ஏன் இந்த புண்ணியவதி இப்படி சொல்கிறாப்புல? ஒரு ஜாமான் வாங்கி கேட்டால் கொடுக்கறது இல்லை, போய் பேயை துரத்திட்டு வந்தீரோ பேய. ஆமாம், போகிறோம், பேய் கூட நீமரும் போகிறோம். இவருக்கு ஒன்றுமே ஓடலை. நினச்சாராம், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இருந்து ஜபத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார், ஆண்டவரே உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும், உங்கள் கிருபை வெளிப்படட்டும்பா, உங்கள் பிரசன்னம் வெளிப்படட்டும்பா, உங்கள் மகிமை வெளிப்படட்டும்பான்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அந்த ஜபத்திலே மாத்திரம் குறைந்து விடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஜெபித்து மட்டும் பாருங்க, அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபித்து பாருங்க, அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கு தேவனோடு இணைந்து பாருங்க, அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவர் வந்தாராம், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தாராம். மனைவிக்குள்ள ஐயையோ நல்ல ஜெபிக்கிற சகோதரியே திடீர்னு பார்த்தா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாராம். கொஞ்ச நேரத்தில் அந்த மனைவி பொத்துன்னு கீழே விழுந்தாகலாம். அல்லேலூயா. இவர் நினைச்சாராம், எதுக்குமா புண்ணியவதி கீழே விழுந்துட்டான்னு. கீழே போய் தூக்கி விட்டா சொன்னாராம், உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நான் கீழே விழுந்துட்டேன். அல்லேலூயா. ஒரு நிறைய மனைவியை பூன்னு ஊதுனேன். அல்லேலூயா. எப்பா இன்னொரு நேரம் ஊதிராங்க, உங்கள் பல்லு வாடகையே நான் மயங்கிடுவேன். அல்லேலூயா.
நம்ம சில நேரம் கால் வலிக்கும்பா, கால் வலிக்காமா நான் ஜோம் பண்ணிட்டேன், வேண்டாம் ஐயா. ஆமாம், இன்னொரு காலும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சில தடைகள் வரலாம். விசுவாசத்தில் ஜெபத்தில் உறுதியாயிருங்க. விசுவாசத்தில் ஜெபத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஜெபிக்கிறதற்கு சத்துரு எப்படி நானும் தடை பண்ணுவான். ஏன்னா எதிராளியானவன் பிசாசனவன். நீங்க ஜெபிக்கலான்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கலான்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. ஆனா சத்துரு பாப்பான், நீ தீர்மானம் பண்றியா, உன்னை ஜெபிக்க விடாம நான் தடை பண்ணுகிறேன் பாருமா. அதையும் உடைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை, கொஞ்சம் கரங்களை தட்டி அதையும் எதிர்த்து அதையும் உடைத்து சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் ஜெப டைமை வெளியே கக்கிட்டாங்கன்னா உண்மையிலே ஜெபிக்க முடியாது. நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கும்போது தான் உங்களுடைய ஜெப டைமை சொல்ல முடியும். ஆவியில் அனலாக இல்லை அப்படின்னா ஜெப நேரத்தை பிசாசு அழகாக கட் பண்ணிடுவான். என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் ஜெப டைமை சொல்கிற ஆளாக இருந்தால் ஆவியில் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், அனலாக இருக்கணும். இல்லைடைக்கு ஜெபட்டை உங்களால் ஜெபிக்க முடியாது. நீங்கள் ஒரு நாள் அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறீங்க அப்படின்னா 2 நாள் ஜெபிப்பீங்க, 3ஆம் நாள் சொல்லுவீங்க நான் அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபித்தேன். பிசாசு சொல்லும் நாளைக்கு பாப்ப நீ ஜெபிக்கிறத. அல்லேலூயா. மறுநாள் பார்த்தா 7 மணி வரை மேடம் தூங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் கை பிடிச்சவங்க உங்களை தான் சொல்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறேன்னு சொன்ன நபர் 2 நாள் ஜெபிக்க விடுவான் பிசாசு, 3 நாள் ஜெபிக்க விடுவான். இதில் அனலாக இருந்தீங்கன்னாக்கி உங்கள் பக்கத்திலே வர முடியாது. 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் அதிகாலை 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ஆவியானவர் தட்டி எழுப்புவார். நான் 4 மணிக்கு எழும்பி ஜெபித்தேன்னு சொன்னால் பெருமைக்கு மாவிடிச்ச கதையாகிவிடும். எதிராளியானவன் பிசாசானவனை தெளிந்த புத்தியோடு தான் அவனை அடிக்க வேண்டும். ஒன்று தெளிந்த புத்தி இருக்கணும், இல்லடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் என்ன பலப்படுத்துவார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், என் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். பிசாச துரத்தணும்னா, பிசாச அடிக்கணும்னா சாதாரண காரியம் இல்லை. தெளிந்த புத்தி இருக்கணும். ஆமாம், சில நேரங்களில் பிசாசை துரத்தும் போது நல்லா பார்த்துருக்கிறேன். ஆமாம், குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான் பிசாஸ். அவன் பயங்கர குழப்பத்தை பிசாசு உண்டு பண்ணிடுவான். நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நான் பண்ண சேட்டையெல்லாம் என் மனைவிட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பண்ணின சேட்டை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்படிலாம் சேட்டை பண்ண என்ன தான் கர்த்தர் என்ன செஞ்சார், ரட்சித்தார்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு நாள் பேயை துரத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் முதல்ல லவ் பண்ண பிள்ளை பேரை சொல்லுது. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. அது ரட்சிக்கப்பட்டு நானும் மறந்துட்டேன், அந்த பிள்ளையும் மறந்துட்டு எல்லாம் மறந்து நான் ஒரு புதிய மனுஷனாகி என் மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு 4 குழந்தை பிறந்த பிறகு நல்ல வேளை என் மனைவி பக்கத்தில் இருக்கிறா. என் மனைவியும் பக்கத்தில் இருக்க அந்த பேய் சொல்லுது, உன்னைய பற்றி தெரியாதா, நீ இவளை லவ் பண்ணின்னு இல்லை. அல்லேலூயா. என் மனைவி சொன்னா பொல்லாதாவிய போ அப்படின்னா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பேயை துரத்தினீங்கன்னா வண்டவளத்தை தண்டவளத்தில் ஏற்றிடும். அல்லேலூயா. மனைவி செபிக்கிற பக்கத்தில் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தா, பொல்லாதாவிய போ 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 போன்னு. நான் முதலே சொன்னேன், எம்மா புண்ணியவதி இப்படிலாம் சேட்டை பண்ணினேன். இனிதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ரட்சித்தார். பிசாசு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவன். தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள வருவாங்க, அம்மா வருவாங்க, தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி வருவாங்க, வந்து 4ஆம் நாள் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. வரும்போதே உள்ள இருக்கிற ஆவியை துரத்தணும் இயேசுவின் நாமத்தினால. இல்லட்டைக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிற எதிராளியானவன் பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி அவன் பிரச்சனையை உண்டு பண்ணுகிற பிசாசை துரத்த வேண்டுமானால், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமானால் தெளிந்த புத்தி தேவை. அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, தெளிந்த புத்தி இருந்தாதான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசு
போராட்டத்தை கொண்டு வருகிற பிசாசு பயங்கரமா எப்படி குட்டி குழப்பத்தை உண்டு பண்ணலாம். அன்னைக்கு என் மனைவிக்கு மட்டும் முதல்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து அல்லேலூயா, இன்னைக்கு வர பிரச்சனை தானே நடக்கும். யோ உம்ரை பத்தி தெரியாதா? உண்டா இல்லையா? பிசாசு பிரச்சனையை கொண்டுட்டு வருவான். இதுல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். தேவனோடு இணைக்கப்பட்ட பகுதியாக இருக்கணும், தேவனோடு உறவாடக்கூடிய பகுதியாக இருக்கணும். அதான் ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்ச காலம் தான் பிசாசு உண்டு என்று சொல்லி வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், அநேகரை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், வியாதியை கொண்டு வருகிறவனை. சில வியாதியை நான் தெரிஞ்சிடும். எனக்கு ஒரு 15 நாளாக எனக்கு கையை தூக்க முடியாது, ஒரு சுவிட்சை கூட போட முடியாது. அப்படி கப்புன்னு உச்சில் பிடிக்கும், அப்படி கண்ணீர் வரும், அப்படி உட்காந்துருவேன், சோர்ந்து போய் உட்காந்துருவேன். இப்போ ஒரு 15 நாளா ஏதாவது ஒன்று அவசரத்துக்கு தூக்கினாலும் என்னைய தூக்க முடியாது. கப்புன்னு 2 கையிலையும் பிடிக்கும், அப்படி கண்ணீர் வரும். கண்ணீர் வர்ற அளவுக்கு வலி இருக்கும். என் மனைவி சொல்லுவாங்க, இப்போ ஆஸ்பத்திரி போங்க, ஆஸ்பத்திரி போங்க. எனக்கு தெரியும் இது ஆஸ்பத்திரி போய் கொடுக்கிற மாத்திரையில் போகிறதில்ல. ஆண்டவர் டிசம்பர்லே சொன்னார், பலவீனத்தின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது, இது முதல்ல நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறது. இது அதிகமாக செபிக்கும் போது கர்த்தர் இதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விடுதலை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். பலவீனத்தை கொண்டு வருகிற பிசாசு குழப்பத்தை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான். இதுல எல்லாம் ஜபத்திலே விழித்திருக்கும் போது, ஜபத்திலே உறுதியாக இருக்கும் போது, விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாபா லகா துடா. முதல்ல எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியுள்ளா இருக்கணும். 2வதாக விழித்து இருக்கணும். 3வதாக விசுவாசத்தில் நம்பிக்கையாக இருக்கணும். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏமாத்துவான் பிசாசு. இந்த ஊழியம் நடத்துறதுக்கு முன்னே, இது கிரவுண்டில் நடத்தும் போதெல்லாம் திங்கக்கிழமை மாத்திரம் மழை வரும். அல்லேலூயா. திங்கக்கிழமை மாத்திரம் மழை வரும். உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை தருவார். ஆனால் பார்த்த சில நேரங்கள் என்ன வந்துடும், பிசாசு அப்படி சோதிப்பான். நம்பிக்கை அற்று போவதற்கு பிசாசு இப்படி வழியில் கொண்டு வருவான். ஒரு நாள் மறக்க முடியாது, இந்த ஏத்த கிரவுண்டில் நடந்து கொண்டு இருக்கும்போது ஞானேஷை கூப்பிட்டுருந்தோம். ஞானேஷ் வந்திருக்கிற அன்னைக்கு காலையில் ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் வைக்கணும். அடுத்த மாதம் அவர் தான் வராரு, ஞானேஷ் ஐயா தான் வராரு. செவ்வாய் புதன் 3 நாள் ப்ரேயருங்க. திங்கக்கிழமையே ரெட் அலர்ட் கொடுத்துட்டாப்புல. மழை காலையிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை மழை. அப்போ மேலே வச்சு ஜெபம் வைக்கலாமான்னு மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், கடல் கண்டு விலகி ஓடிட்டு என்று. அல்லேலூயா. கடல் கண்டு விலகி ஓடிட்டு, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, கடல் கண்டு விலகி ஓடிட்டுன்னு வார்த்தை தந்த உடனே கீழே ஏனோகிட்ட சொன்னேன், தம்பி கீழேயே செட் பண்ணுப்பா அப்படின்னு. கீழே செட் பண்ணால் எல்லாம் நிறைய பேர் உட்காரலாம், ஞானேஷ் பிரதர் மீட்டிங்னா நிறைய பேர் வருவாங்க, அது கீழேயே செட் பண்ணு. 5 மணி வரை மழை வந்தது. கீழே செட் பண்ணிட்டாப்ல. சுபாஷ் பிரதர் தான் ஆராதனை நடத்தி இருக்கிறார், நான் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். மழை விழுந்துட்டு கையை உயர்த்திட்டு சொன்னேன், விசுவாச பரீட்சை. பிசாசு விசுவாசத்தை தடை பண்ணுவதற்கு, தேவன் கொடுத்த வார்த்தையை நிறைவேறாமல் தடை பண்ணுவதற்கு சத்துரு போடுகிற காரியங்கள். ஜபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், ஜபத்திலே விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், டேடிமா கடல் கண்டு விலகி ஓடிட்டு நீங்கள் தானப்பா சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லும்போது 2 துளி 2-3 துளி சடச்சடன்னு பேஞ்ச துளி அப்படியே மழை நிற்க கர்த்தர் உதவி செய்தார். ஓ ராக்கா துடாபா ஷபலபா ஓ ரீமானா ஷபலபா. அந்த பேட்டு சேச்சி பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் அங்கேருந்து வந்த பஜார் போயிட்டு வந்தவங்க அதில் 1/2 மணி நேரமாக மழை பெஞ்சிட்டு நின்றுக்கிட்டே இருந்தாங்க. நின்றுக்கிட்டு இருந்தவங்க மீட்டிங் நடக்காதுன்னு சொல்லி தான் வந்தாங்கங்க. நடந்து கொண்டு இருக்கும்போது கேட்டாங்க, இங்கே மழை விழலையா? மழை விழுந்தது, ஆனால் லைட்டாக
வந்தது திரும்பி போய்விட்டது. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக சில காரியங்கள் நடக்கலாம். ஜபத்திலே உறுதியாக இருக்கும்போது கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷபா லபா. இயற்கைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், விரும்பினது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஜபத்திலே உறுதியாக இருக்கும்போது கொஞ்சம் கரங்களை தட்டி ரகா துடா கபா லபா, கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ரீமானா ஷபா லபா ஓ ரைகா துடா பலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜபத்திலே உறுதியா இருக்கும்போது பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க, தூங்கிடக்கூடாது யாரும். பக்கத்தில் கை பிடிச்சுங்க, ஜபத்தில் மாத்திரம் உறுதியா இருங்க. ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் ஏன் ஜபத்திற்கு பதில் இல்லை, ஜபத்தில் உறுதியாக இருக்கும்போது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது கர்த்தரே அற்புதங்களை செய்கிற ஓ ராகா மானா ஷபலபா ரீமானா ஷபலபா ரிகா துடா ஷேகபலா. இன்னைக்கு ஜபத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம்ல. பிசாசினுடைய வேலை ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடுவோம். ஒரு அம்மா சொன்னாங்க, என் கனவு ரொம்ப குடிச்சுக்கிட்டே வராங்க பிரதர், ஒவ்வொரு நாளும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், குடிகார ஆவி போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சௌரி இவர் குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கும் போது தலையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க, பொல்லாத குடிகாரி ஆவியே வெளியேறு. தேங்காய் எண்ணெயை நான் சொன்னேன், தேங்காய் எண்ணெயில ஜெபம் பண்ணி தலையில வச்சு ஜெபம் பண்ணுங்க, குடிகார ஆவியெல்லாம் பேருன்னு. இவங்க தலை நிறையா அல்லேலூயா எண்ணெயை நிறைய ஊத்தி பொல்லாத ஆவியே போ போ போன்னு ஜெபம் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நார்மலா வருவாரு, ஒரு கோட்டு குடிச்சாரு. நான் ஜெபம் பண்ண மறுநாள் டவுசரோட வாராரு. அல்லேலூயா, டவுசரோட வாராரு. சாரத்தை எங்கங்க என்னடின்னு ஆட்டம் போடுறாரு. நான் பார்த்தேன், அலெக்ஸ் பிரதர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா, குடிகார ஆவி போன்னு சொன்னா, கூட ஒரு கோட்டரை குடிச்சிட்டு சாரத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. போன் பண்றாங்க, பிரதர் நீங்க சொன்ன மாதிரி தலையில கை வச்சு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தல பிரதர், நிறைய எண்ணெய் ஊத்தி. அல்லேலூயா, ஜெபம் பண்ண அவரு சாரத்தோடு வருகிற மனுஷன் இப்ப டவுசரோட வர்றாரு. நான் சொன்னேன், விசுவாசத்துல உறுதியா இருங்க, இன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. மறுநாள் நைட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் காலையில் கேட்கேன், பிரதர் அன்னைக்கு சாரத்தை விட்டுட்டு வந்தார், டவுசரோட வந்தார். மறுநாள் சட்டையை களைஞ்சு போட்டு வெறும் டவுசரோட வாராரு. நீங்கள் ஜெபம் பண்ண ஆவி கூட கொஞ்சம் தான் குடிக்க வைக்கிறது. அல்லேலூயா. நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன் பிரதர், டவுசரையும் கலத்தி போட்டுட்டு வருவார். நான் சொன்னேன், ஏன் விசுவாசம் உங்களுக்கு ஏன் இல்லாமல் போனது? நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவரா பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் அற்புதம் செய்கிறவரா பாருங்க சிஸ்டர். ஏன் அந்த பகுதிக்கு போறீங்க? இன்னைக்கு நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். மறுநாள் அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த குடிவெறி ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்னைக்கு கிராம ஊழியத்தில் அவங்க அல்லேலூயா பாப்பேன். சில நேரங்களில் அவங்க காரில் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் அப்படியே வந்து காரில் வந்து விட்டுட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக அவங்க போகிறதை கண்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஜபத்திலே உறுதியாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாக இருங்கள். உங்க பிள்ளைகளோ கணவனோ தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யலாம், ஜபத்திலே உறுதியாக இருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்திலே உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். ஏன்னா பிசாசானவன், எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். தெளிந்த புத்தி தேவை, தெளிந்த புத்தி தேவை. நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பதில் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரச்சனை வரும். போகும்போது ஒரு வாக்கு தத்தமா ஜெபம் பண்ணி முடிய பதில் வரும்னு சொன்னா போகும்போதே பிரச்சனை வரும்னு சொல்றாரு. அல்லேலூயா. கண்டிப்பா பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை தான் பதிலுக்கு ஒரு அடையாளம். இந்த பிரச்சனை எவ்வளோ நேரம் நிற்கும் தெரியுமா? 5 நிமிடம் தான்.
5 நிமிடம். இந்த 5 நிமிடத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் கத்தர் அப்புறப்படுத்தி 5 நிமிடம் சைலண்டாக ஸ்தோத்திரம் சொன்னால் போதும். பதில் அப்படியே வந்துடும். பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். இன்னைக்கு அநேகருடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று சொல்லும்போது பதில் வருவதற்கு முன்பாக நான் ஒன்று சொல்லும்போது பதில் ரிட்டனாக போய்விடுகிறது. சாந்த குணம் இல்லாததினால, நற்குணம் இல்லாததினால, தேவன் பிரியப்படுகிற காரியம் இல்லாததினால என் பதில் போய்விடுகிறது. எனக்கு வர வேண்டிய நன்மை, எனக்கு வர வேண்டிய பதில்கள் போய்விடுகிறது, தாமதமாகி விடுகிறது. எதிராளியானவன், பிசாசானவன் கொஞ்ச காலம் என்று சொல்லி அப்படியே எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி தருகிறான். அவனை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவனை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாரோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார்? குடும்பத்தில் நடக்கிறதா பிராக்டிக்கலா சொல்லுகிறேன். நீ ஏன் பதில் இல்லை? ஏன் இன்னைக்கு பதில் இல்லை? வருடக்கணக்கா செபிக்கிறோம், ஏன் எனக்கு பதில் இல்லை? பதில் வர விடாதபடி தடை பண்ணுகிற நம்ம தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பதில் வர விடாதபடி தடை பண்ணுகிறது நம்ம தான். நம்ம மாத்திரம் கொஞ்சம் அமைதியா இருப்போம் என்று சொன்னா, பிராக்டிக்கலா தான் சில காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு நேரம் ஊழியத்துக்கு போகும்போது மனைவிட்டு சொன்னையுமா, சாயங்காலம் முட்டை தோசைலாம் போட்டு வச்சிரு அப்படின்னு. முட்டை தோசை நான் மாவுலாம் ரெடி பண்ணி சட்னி, அன்னைக்கு 3 விதமான சட்னி போட்டு வச்சுட்டாங்க. ஆமாம், பச்சை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலராக 3 விதமாக போட்டு வச்சுட்டாங்க. வரையும் முட்டை தோசை போட்டு கொடுப்பாங்க. முடிஞ்சிட்டான்னு ஃபோன் பண்ணாங்க. அங்கே பயங்கர ஒரு மிரக்கல், நல்ல ஒரு டெலிவரன்ஸ், ஆண்டோடைய அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் ஃபோன் பண்ணாங்க. நான் எனக்கு ஒரு நல்ல குணமோ கெட்ட குணமோ தெரில, எங்கே போனாலும் சைலண்டில் போட்டுருவேன். சைலண்டை தட்டுவதற்கு சில நேரங்கள் தாமதமாகிவிடும். அல்லேலூயா. சைலண்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கோபம் வருமா வராதா? உங்கள் அத்தாமாருக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அவங்க அட்டன் பண்ணலைன்னா வந்த உடனே ஐ லவ் யூ டார்லிங்னா சொல்லுவாங்க. கோபம் பயங்கரமா. நான் சொன்னேன், ஏம்மா முட்டை தோசை இவளுக்கு. அல்லேலூயா. நான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, எனக்கு தெரியும் பதில் மேலிருந்து வரப்போகிறது, மேலிருந்து பதில் வரப்போகிறது. ஊழியத்தினுடைய அடையாளம் 5 நிமிடம் தான். நான் அமைதியாக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்த உடனே நான் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத தோசைகள்லாம், ஆமாம், முட்டை தோசை இல்லை, வெங்காய தோசை இல்லை, எல்லா தோசையும் மாடலாக கொஞ்சம் 5 நிமிஷத்தில் வந்தது. குடும்பத்தில் என் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை தான் சொல்லுகிறேன். 5 நிமிடம் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கண்டிப்பாக வரும். நன்மை வரவிடாதபடி சத்துரு தடை செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ பார்க்கிங்களா, ஏன் எனக்கு நன்மை வரல தெரியுமா? இப்போ நினச்சி பாருங்க, ஏன் எனக்கு நன்மை வரல? நான் மணிக்கணக்கா ஜபம் பண்றேனே, மணிக்கணக்கா வேதம் வாசிக்கிறேனே, மணிக்கணக்கா திறப்புல நிக்கிறேனே, ஏன் பதில் வரலன்னா, பதில் வருவதற்கு முன்பதாக பிசாசு பிரச்சனையை கொண்டுட்டு வருவான். அதுல நான் சாந்த குணத்தை காட்டும் போது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று 40 நாள் அவர் உபவாசத்தை முடிந்தவுடனே முதல்ல வந்தது பிரச்சனை தான். பிசாசினால் சோதிக்கப்பட்டான். பரத்திலிருந்து எனக்கு பதில் வர வேண்டுமானால், பரத்திலிருந்து எனக்கு நன்மை வர வேண்டுமானால், என் நாவுக்கு முதல்ல காவல் வைக்கணும், என் நாவை காத்துக்கொள்ளணும். என் நாவை காத்துக்கொள்ளாதது பட்சத்தில் தான் என் ஜபத்திற்கு இன்னைக்கு பதில் இல்லை. நாள் கணக்கா மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அற்புதம் பெற விடாதபடி தடை பண்ணுகிறதுக்கு காரணம், நாம் பிசாசை சாட்டி கொண்டு இருக்கிறோம். பிசாசு கிரியை செய்வதற்கு நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். யாரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். எனக்கு அற்புதம் நடக்காதபடி தடை பண்ணுகிறது நான் தான் காரணம், என் வாய் தான் காரணம். என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன், நிறைய காரியம் எனக்கு தாமதமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய காரியங்கள் பதில் வருவதற்கு ரிட்டன் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சரியாக அடையாளம் கண்டு கொள்ளாததுனால தான். ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுத்தார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். எதிராளியான பிசாசானவன் எவனை அப்படியே வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள்.
விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் எனக்கு செய்வார், என் பிள்ளையை கர்த்தர் ரட்சிப்பார், எனக்கு நன்மை செய்வார், என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், எனக்கு பலப்படுத்துவார், எனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி தருவார் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், பலத்த காரியங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், போராட்டத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புதிய பலனை கொடுக்கிற தேவன். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷபா லபா ஓரி கத்துடபா லபா ரீமானா ஷபா லபா ஓரி கத்துடபா லபா. பிசாசு மத்தேயு 4:1 சோதனையை உண்டு பண்ணுகிறான், மத்தேயு 15:22 கொடிய வேதனையை உண்டு பண்ணுகிறான், லூக்கா 8:12 வசனத்தில் இதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான், யோவான் 8:44 கொலை பாதகனாக இருக்கிறான், பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா ரீமானா ஷபா லபா அல்லேலூயா. யோவான் 13:2 ஓரி கதை காட்டி கொடுக்கிறவனாக இருக்கிறான். அப்போஸ்தலர் 13:10 கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறவனாக இருக்கிறான். 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். 1 யோவான் 3:10 அன்பு காட்டாதவனாக இருக்கிறான். நிறைய காரியங்கள் இருக்கிறது. வேதனைப்படுத்துகிறவன், பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவன், அவனை மாத்திரம் அடையாளம் கண்டு கொண்டோம் என்று சொன்னார், எதிராளியை அடையாளம் கண்டு கொண்டோம் என்று சொன்னால் வீட்டில் பிரச்சனை வராது. பிரச்சனை வருதா அது நமக்கு ஈஸியாக இருக்கு. ஏன்னா பதில் வரப்போதியா, பதில் வருவதற்கு முன்பதாக லேச ஒரு பிரச்சனை வந்தது போல இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார், என் பிள்ளை வாக்கில் அற்புதம் செய்ய போகிறார். இயேசுவை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவன். சில நேரங்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற காரியம் இதயத்திலிருந்து எடுத்து போடப்படும். பிசாசு எடுத்து போடுவான். அவர் நன்மை செய்கிறாரா, உனக்கு நன்மை செய்கிறாரா என்று சொல்லி எடுத்து போடுவான். எப்படி ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். 5 அப்பம் 2 மீன் போதும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார்ல, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். மரணத்துக்கு ஏதுவா இருந்த பேதுருவை, காலையில் மரண தண்டனை, பேதுருவை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதே போல சவுதி அரேபியாவில் ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால, இந்த வேதத்தை படித்ததினால அவ்வளவு தூக்கு தண்டனை கொடுத்திருந்தார்கள். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், இந்த மரண பயத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே, நான் மரித்தேன் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்துக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது எப்படி பேதுருவை ஆவியானவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல அந்த சகோதரியும் கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வேதத்தில் உள்ளதுபடி இன்னைக்கும் அவர்கள் உயிரோடு இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னைக்கும் அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு நம்ம வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார் என்று பிசாசு வசனத்தை திருடுகிறான், எடுத்து போடுகிறான். அவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்தார், என் கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பார், என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை, விசுவாச நம்பிக்கை இருக்கும் போது கர்த்தரே பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். எதிராளியானவன பிசாசை துரத்துவதற்கு கவனமாக இருங்கள். ஆண்டவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? ஏதாவது விதத்திலே பிசாசு வருவான், ஏதாவது ஒரு விதத்திலே சத்துரு வந்து போராட வருவான். கவனமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். ஏன் தாமதமாகுது தெரியுமா? ஏன் தாமதமாகுது தெரியுமா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு தாமதமாக தெரியுமா? உங்களால தான், என்னையால தான் தாமதம் சொல்லி நான் அழகா சொல்லுவேன். சில ஆசீர்வாதத்துக்கு நான் தான் காரணம். நம்ம மற்றவங்களே குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் தம்பியின் மனைவி சரியில்லை பிரதர். என்ன சொல்றீங்க? அவள் மாத்திரம் முழங்கால் படியிட்டு நல்ல கதறி ஜெபித்தால் என் தம்பி சர்ச்சைக்கு வந்து விடுவான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரி, உங்க கணவரின் தங்கச்சி ஆவில நிரம்பி ஜெபித்தால் உங்கள் தம்பி எங்க வந்துருவாங்க? சர்ச்சைக்கு வந்துருவாங்க. உங்கள் கணவர் ஏன் சர்ச்சைக்கு வரலே? புரியலையோ? மாதிரி புரிய மாதிரி சொல்லணுமா?
அவங்க தம்பி பொண்டாட்டியை பார்த்த சில பேருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. அல்லேலூயா. ஆமா, அவர்கள் தம்பி மனைவி செபிக்கணுமா ஆவியில நிரம்பி, தம்பி எங்க வந்துடுவாங்களாம்? சர்ச்சுக்கு வந்துடுவாங்களாம். இவங்க கணவர் சர்ச்சுக்கு வரல. அப்ப இவங்க ஆவியில நிரம்பி ஜெபம் கொண்டு வந்திருக்கணும்ல ஆண்டவர். ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம மற்றவர்களை பார்க்க தான் பிசாசு அப்படி திசை திருப்பி விடுகிறான். அவர்கள் சரியில்லை, அவர்கள் ஜெபித்தால் நடக்கும், இவர்கள் ஜெபித்தா இல்லை. நான் முழங்கால் படியிட்டா செங்கடல் எனக்கு முன்பாக ரெண்டாக பிளக்கும். நான் முழங்கால் படியிட்டா யோர்தான் பின்னிட்டு திரும்பும். நான் முழங்கால் படியிட்டா எரிக்கோ கீழே விழும். என் மேல ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பிசாசு இதை எடுத்து போட்டு விட்டான். எடுத்து போட்டதுனால தான் இன்னைக்கு எதையோ கண்டு நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாபாலாபா ரீமானா ஷேகாதாராபா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். இதை செய்யும் போது எதிராளியானவளை அடித்து விட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் எளிமை நின்று செபிக்கலாம். ஜோசோ ஜபம் நடுது ரேகா துடாபா லாபா ரீமானா ஷாபால் எல்லாம் எளிமை நின்று ரேகா துடாபா சந்தராபா லாபா ஓரி காமானா ஷாபா லாபா எல்லாம் எளிமை நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்ப்பா, விழித்து இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. ஓ ராகா பாபா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ஜெபிங்க பார்க்கலாம். நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நாங்க விசுவாசிக்கிறோம். பிசாசு எவ்வளவு போராடினாலும், பிசாசு எவ்வளவு தந்திரங்களை கொண்டு வந்தாலும், பிசாசு குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், எத்தனையோ தந்திரங்கள் மூலமாய் குழப்படி உண்டு பண்ண அவன் வந்தாலும், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலோ எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்போம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும்படியாக ஒரு 2 நிமிடம் ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபிங்க பார்க்கலாம். உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம். வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் தேறினவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இனி நாங்கள் அதிகாலையில் எழும்பி உமக்காக ஆமென் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உமக்காக நாங்கள் ஜெபிக்க, ஆமென் இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வீட்டிற்கு கடந்து சொல்லுகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.